சொல்லுங்க. அதான் அந்த இது உலகமே பார்க்கணும் நீங்கள் பேசுறது. உங்களோட அந்த கண்ணீரை பார்த்துட்டு துப்பட்டோங்க. அவ்வளோ வேதனை, அவ்வளோ வைத்து. ஓகே, கிளியரா? ஓகே. அன்பு வணக்கம். மணிமாறன் மாணிக்கம், மலேசிய இந்தியர்களின் நம்பிக்கை இயக்கத்தின் தேசிய தலைவர். எப்படி தேசிய தலைவர்? ஓகே. நம்ம சவுத்து லோகாவே இதில் நான் டேக் பண்ணியிருப்பேன். ஏன்னா அவனும் பார்க்கட்டும், பிக்காளி பைய இந்த பேசிட்டு இந்த அப்புறம் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க நல்ல வயசம் போடுறதெல்லாம் அது முன்னே. ஆனால் இப்பயும் சொல்கிறேன், உனக்கு அடி கன்ஃபார்ம். ஓகே. நீ இந்த ஃபேஸ்புக்கில் சொன்னீங்க யோசித்தா பாப்பா, இந்த பாப்பா அந்த பாப்பானே, அந்த கதை விளக்கணெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அது ரொம்ப பேருக்கு தெரியாது. உங்கள் ஃப்ராடு வேலைன்னா ஏர்போர்ட்டில் ஆள் கொடுத்த 3000 காசு எங்கே போச்சு? நல்ல வயசமாக போடுற. ஆனால் நான் இப்பயும் சொல்கிறேன், உனக்கு அடி கன்ஃபார்ம். உங்கள் இடத்துக்கே நான் வரேனாக்கா அப்போ நீ பார்த்துக்கேன் நான் ஆம்பளையா இல்லையானே. வருவேன், எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு தெரியாது. அதனால் சவுத்து லோகா. ஓகே. அதனால் வந்து எனக்கு நிறைய வேலை இருக்கனால இந்த 2 நாளாக வந்து உன்னோட இதை நான் கவனிக்கலை. சரி, இங்கே ஒரு தாயார் இருக்காங்க, 47 பிறந்தவங்க. ஓகே. ஸோ அவங்களோட பிரச்சனையை வந்து நான் அங்கே பார்க்க வந்திருக்கேன். இதான் நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கனால வந்து இந்த அஞ்சலி கண்ணை நான் பொதுக்கி ஓரமாக வச்சுருக்கேன். ஆனால் கண்டிப்பாக அடி இருக்குது. ஓகே. ஸோ ஓகே, சொல்லுங்கள் உங்கள் பேர்? இல்லைம்மா. இல்லைம்மா. வயசு எத்தனை? 47 பிறந்தீங்களா? 70 வயசு கூட இருக்குமா? கணக்கு போடுறீங்க எனக்கு. சரி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு என்ன பிரச்சனைன்னா, கொஞ்சம் வேகமாக பேசுங்க, தைரியமாக பேசுங்க. எனக்கு என்ன பிரச்சனைன்னா, என் மக குழந்தைங்க ஹோமில் கொண்டாந்து விட்டு. மக பேருண்ணா? செல்வி. எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? எனக்கு வந்து எல்லாம் 4 பிள்ளைங்க. 4 பிள்ளைங்கள வந்து ஒரு ஆம்பளை பையன் இறந்து போயிட்டான், மூத்த பையன் இறந்து போயிட்டான். இது 2வது பிள்ளை செல்வி. 3வது ஒரு ஆம்பளை பையன் குமார், அவன் பேர் கிருஷ்ணகுமார். ஓகே. 4வது வந்து நம்ம பேசுறது விளங்குதா? கிளியரா? சொல்லுங்க. 4வது வந்து பார்வதி. பார்வதி அது ஈப்போவில் உள்ள பிள்ளை. ஓகே. அந்த பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணிடுச்சிங்க. எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். 54 பேர் பார்க்குறீங்க, ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இவங்களோட இந்த வாக்கு மூலமும் இந்த கண்ணீரும் அவங்க குடும்பத்துக்கு போய் சேரணும். அவங்க வந்து வெக்கப்படணும். சொல்லுங்கள். நான் எவ்வளோ துன்பப்பட்டு அவ்வளோ வேலைப்பட்டு எவ்வளோ பற்றி எனக்கு கம்பத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும். நான் எப்படி எந்த இடத்துல இருந்தீங்க? நெம்பாஞ்சி அம்பாங்கள. ஓகே. சிறியன்தானில் இருந்தேன் நான். ஓகே. அவ்வளோ கஷ்டப்பட்ட பிள்ளைங்களெல்லாம் வளர்த்து நான் அப்படி ஆளாக்கி செய்யாத வேலை இல்லையா. நான் கொன்ட்ரேட்டில் வேலை செஞ்சேன், பிரிமிஸ் போட்டேன், வீட்டு வேலைங்களை செஞ்சேன். அப்புறம் கொன்ட்ரேட்டுங்களெல்லாம் வேலை செஞ்சுட்டு அப்புறம் இந்த பப்ளிக் பேங்கில் வேலை செஞ்சேன், பேங்க் சிம்பானில் வேலை செஞ்சேன். அங்கெல்லாம் வேலை செஞ்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்களெல்லாம் ஆளாக்கி பெரிய பிள்ளைங்களாக்கி அவங்கவுங்க இஷ்டப்பட்ட மாப்பிள்ளைக்கே நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். கஷ்டப்பட்டு ஒருத்தக்கிட்ட 5 காசு வாங்காமல் என் சொந்த உழைப்பு காசு, என் வீட்டுக்காரோட காசையும் வச்சு ஒரு 7000 வெளியிட்ட கிடச்சிச்சு அவருக்கு பிஞ்சின் காசு. அந்த காசை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி எல்லாம் ஷேர் பண்ணுறீங்களா? ஷேர் பண்ணுங்க. சொல்லுங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் ஐயா. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அது பாட்டுக்கு நல்லா வாழ்ந்துக்கிட்டு எல்லாம் நல்ல வசதியோடு தான். இந்த பிள்ளை செல்வின்ற பிள்ளை கூட நல்ல வசதியோட நல்லா இருக்கு ஐயா. 3 காடி இருக்குது, புருஷன் வேலை செய்கிறாரு, பிள்ளைங்க இருக்குது, பெரிய பையன் ஒரு பையன் கல்யாணம் பண்ணி. ஃபோட்டோலாம் இருக்கா? அந்த ஃபோட்டோவை தான் இப்போ தேடுனா. சரி, பரவாயில்ல. முதல்ல சொல்லுங்க. அதான் அந்த இது உலகமே பார்க்கணும் நீங்கள் பேசுறது. உங்களோட அந்த கண்ணீரை பார்த்துட்டு துப்பட்டோங்க. அவ்வளோ வேதனை, அவ்வளோ வைத்தறிச்சலையா எனக்கு. நான் அப்படி வாழ்ந்தேங்க. என்ன அப்படி வாழ்ந்தவளை கொண்டாந்து இந்த மாதிரி கொண்டாந்து ஜெயில் ஓட்டாய் மாதிரி இங்கே கொண்டாந்து போட்டுக்கிட்டு இந்த ஹோம்லையா எதுவுமே எதுவுமே கண்டுக்கிறது இல்லையா. எனக்கு இந்த இடம் அவ்வளோ தெரியல ஐயா. எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் இங்கே வந்து? 2 வருஷம் கிட்ட ஆகுது. 2 வருஷம் உங்கள் வீட்டில் யாருமே வந்து ஒன்றும் பார்க்கல? விட்டதோட சரி. அந்த முதல்ல 1 வருஷத்துக்கு முதல்ல கொண்டாந்து விட்டாப்ப கொஞ்சம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் வந்து எட்டி பார்த்துக்கிட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு ஆஸ்பத்திரியில் முடியாமல் போயிட்டேன். ஏன் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் கொண்டு வச்சுருந்தாங்க. என்னை கொண்டு யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் ஒரு 1/2 மாதம் வச்சுருந்தாங்க ஐயா. அங்கே வச்சுருந்தாங்க ஐயா. வச்சுட்டு டாக்டருங்கெல்லாம் வந்து என்னை வந்து பேசும்போது வைக்கும்போது நான் சொல்லிட்டேன், நான் இனிமேல் இந்த தமிழ் இதில் இருக்க மாட்டேன், எனக்கு பிள்ளைங்களே இல்லை, எல்லாம் செத்து போயிடுச்சு, நான் வந்து முஸ்லீமில் போய் சேர்ந்துக்க போகிறேன், எனக்கு வேணாம், நான் முஸ்லீமில் போய் சேர்ந்துக்கிறேன், அதில் நல்ல ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது, அதிலே போய் சேர்ந்துக்கிறேன், எனக்கு இந்த பிள்ளைங்களாம் ஒன்றுமே எனக்கு வேண்டாம், எந்த ஒரு உதவியும் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டு டாக்டருங்கெல்லாம் வந்து எழுதிக்கிட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு. எனக்கு வாழ பிடிச்சிக்கல, எனக்கு வாழ்கிறதுக்கு ஆசை இல்லை. இந்த பிள்ளை இவ்வளோ நாளாக நான் ஆஸ்பத்திரியில் வந்துருக்கிறோம், வந்து பார்க்க மாட்டேங்குது,
வைக்க மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு மனசு ரொம்ப வேதனைப்பட்டு நான் சொல்லிட்டு இருக்கும்போது டாக்டர் சொன்னார், அந்த பொம்பளை ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப வேதனைப்படுறாங்க, அவங்க ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறாங்க, என்ன பண்ணீங்க நீங்கள், அவங்கள வந்து பார்க்கறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி முஸ்லீமில் சேர போகிறான்னு சொல்லிட்டு எங்ககிட்டலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். சொல்லிட்டு எல்லாம் ஏசுனாங்க பாருங்க. ஏசி இந்த போஸுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த போஸ் தானே கூட விட்டார் என்ன அந்த ஆஸ்பத்திரியில். அப்போ இந்த போஸுக்கு இந்த போஸ் வந்து என் மகளை வர வச்சு என் மகக்கிட்ட சொல்லியிருக்காரு, உங்கள் அம்மாவை இப்படியெல்லாம் சொல்கிறாங்க வைக்கிறாங்க, நீ வந்து பார்க்குறது இல்லை வைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா முஸ்லீம் இதில் போய் சேர போகிறான்னு சொல்கிறாங்க, ஏன் இப்படி என்ன இது நீயே சொல்லி நீயே உங்கள் அம்மாவை ஒரு இது பண்ண அப்படின்னு. அப்புறம் வந்து நல்ல தரமாக வந்து பேசுகிறாளாம், நான் இங்கே வந்துட்டேன், இவ்வளோ நாளாக ஆஸ்பத்திரி வந்து உனக்கு வந்து பார்க்க முடியல, உனக்கு வந்து எட்டி பார்க்க முடியல, உனக்கு நேரம் இல்லை. ஒருத்தர் கேட்டிருக்காரு, தேவதர்ஷன் நீங்கள் எங்கே உள்ள உங்கள் ஐசியை காட்டுறேன், அட்ரஸ் தெரியட்டும். ஓகே, இதுதான் அவங்க வயசு வரும் 47 பிறந்திருக்காங்க, இது அவங்க அட்ரஸ். தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தால் என்னை அழைங்க. ஓகே, இவங்களுக்கு முடிஞ்ச உதவி செய்வோம். சொல்லுங்கள். இப்போ எனக்கு அந்த வீடும் கொடுக்க முடியாது. வீடு யார வீடு? வீடு வந்து ஏன் அந்த தானாரமில் நான் இருந்தேன்னு சொல்லிட்டு வெள்ளத்திலலாம் பாபதி பிடிச்சிருந்து ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டு வீடு வந்து தண்ணி புந்துக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு கிடந்தேன். யாரும் ஒரு உதவி கிடையாதுயா. என் பிள்ளை கூட பக்கத்தில் தான் இருந்துச்சு, என் மக கல்யாணம் பண்ணிட்டு பக்கத்தில் தான் சொந்த ஒரு உதவி செய்யாது. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எனக்கு ஒரு வீடு கொடுத்தாங்க ஐயா. ஒரு வீடு கொடுத்தது 2 வீடாக கிடச்சிச்சு எனக்கு. அதில் இன்னொரு மகள் இந்த ஈப்போவில் உள்ள மகளுக்கு ஒரு வீட்டை கொடுத்துட்டு. ஈப்போவில் எங்கே இருக்காங்க அவங்க? ஈப்போ எந்த இடம் எனக்கு தெரியல. ஈப்போவில் உள்ளவங்க பேர் என்ன? பார்வதி. அவங்களும் உங்களை கண்டுக்கல? அவங்களும் என்னை கண்டுக்கல. அக்காவும் தங்கச்சி 2 பேரும் இந்த பிள்ளை சொல்லுது, நான் ஒண்டி தான் உனக்கு பிள்ளையா, அவங்கெல்லாம் உனக்கு பிள்ளை இல்லையா, அவங்கெல்லாம் உனக்கு வந்து உதவி செய்ய மாட்டேன்றாங்க, உன் மகன் வந்து எட்டியே பார்க்க மாட்டேன்றான், அவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு அவன் இருக்கிறான், மகனும் வந்து பார்க்கறது இல்லை. அதுக்கு நான் என்ன செய்யறது, அவங்க வந்து பார்க்காம இருக்கிறதுக்கு, நான் அடிச்சு சின்ன பிள்ளைய அடிச்சு நம்ம வந்து பாருன்னு சொல்றதுக்கு வந்து அவன் பார்க்கறது இன்ன வரைக்கும் வந்து பார்க்கலையா அவன். இந்த 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 ஹீப்போவில் உள்ள பிள்ளை வந்து ஒரு தடவை இந்த பிள்ளையோட ஒரு நாள் வந்துச்சு, வந்து பார்த்துட்டு போச்சு. நான் வந்து என் மகளுக்கு கல்யாணம் வைக்க போகிறேன், சரி நான் வரேன், அப்போ வந்து அப்போ உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளை போச்சு பாருங்க. அதுக்கு பிறகு அந்த பிள்ளை வரவே இல்லை. இப்போ மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கு, கல்யாணம் கூட வைக்க முடியலையா. இப்போ தாய் வயிறு இங்கே எரியுது, எங்கெங்கேயா வைக்கிறது அப்புறம் கல்யாணம் அப்படிலாம் சொல்லிட்டு நான் சாபம் விட்டுட்டேன்றாங்க. எப்படி நான் சாபம் விடுவேன் சொல்லுங்க? என் பிள்ளைங்களை நானே வாழ வச்சுட்டு நானே சாபம் விடுவேன்னா? 70 பேர் பார்க்குறீங்க, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் தான் இவங்களோட கண்ணீரை துடைக்க முடியும். இவங்க குடும்பத்துக்கு பிள்ளை வரைக்கும் போய் சேரட்டும், பார்த்து எனக்கு ஃபோன் அடிக்கட்டும், நாரகளி நான் கேட்பாங்க. அந்த வீட்டில் வந்து நீங்கள் இருக்க வேண்டாம், முடியாமல் போயிட்டேன், உன்னால் நடக்க முடியல, உன்னை யார் பார்க்குறது வைக்கிறதுன்னு சொல்லி வந்து அதோடு அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து இங்கே வந்துட்டு இருப்பாடு. நாங்கள் அம்பாங்க ஆஸ்பத்திரியில் இருந்தேன் ஐயா. முதல்ல அம்பாங்க ஆஸ்பத்திரியில் அதில் 1 மாதம் இருந்தேன். அப்போ அந்த டாக்டர்கிட்ட வந்து அவங்க பேசுகிறாங்க, என் மகன் சொல்லுது, நான் ஹோமில் கொண்டு விட போகிறேன், இவங்கள பார்க்க ஆள் இல்லை, எனக்கு சீக்கிரம் சைன் பண்ணி கொடுங்க சூறாவான்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சூறாலாம் வாங்கிட்டு வந்து கொண்டாந்து இங்கே துருசா தீபாவளி வேறு 1 வாரம் இருக்கு ஐயா. போன வருஷம் 1 வாரம் என்னமோ இருக்குது. அப்போ கூட உனக்கு வீட்டை கொண்டு காட்டாமல் வீட்டில் கொண்டு விடாமல் அந்த 1 வாரத்துக்கு அங்கே வச்சுருந்துட்டு கொண்டாந்து விட்டுருக்கலாம் தானே, விடலையா. துருசா அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து பேர் விட்டல கையோட துருசா இங்கே கூட்டிகிட்டு வந்துச்சியா. இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த ஹோமில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுச்சியா. விட்டுட்டு போயிட்டு சரி வேறு பார்க்குறது இல்லை, ஒரு 5 காசு கையில் கொடுக்கறது இல்லை, எது நான் வாங்கி சாப்பிட்றதுக்கா வைக்கிறதுக்கா ஒரு சவுக்காரமா. இங்கே இருக்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு காசு தேவைப்படுமா? ஆமாம் ஐயா. ஏன் பல் வளர்க்குற மருந்து வாங்கணும், இங்கே கொடுக்க மாட்டாங்க. நான் ஆபத்தில் கொடுத்துருந்தாங்க, இப்போ ஒன்று குறைக்கிறாங்க அவங்களும் கொடுக்காம. என்ன இவ தான் எதுவும் சொல்லி கொடுத்துட்டாளா என்னன்னு தெரியல ஐயா. இவ தான் எல்லாத்துக்கும் நீ சொல்கிறல, எங்கள் சொந்தக்காரங்க கிட்டலாம் நான் எதுவும் ஃபோன் பண்ணி எதுவும் இந்த ஃபோனு கூட நீ பேசாத, எதுக்கு நீ பேசுற? இப்போ யாராச்சும் வாங்கிட்டு இந்த மாதிரி ஜாமான் அங்கே கொடுக்குறேன்னா எடுத்துக்குவீங்களா? கொடுக்கலாமா? கொடுக்கலாம். சரி, என்னால் நான் வந்து பெரிய பணக்காரலாம் இல்லை, என்னால் முடிஞ்சது இதுமாரி ஒரு 50 நான் கொடுத்துட்டு போகிறேன். ஏன்னா முன்னே நான் இருந்துச்சு நிறையா செஞ்சுக்கிட்டு இருப்பேன், இப்போ நிறையா பேர் கேட்குறதுனால இதை நான் ஒரு 50 கொடுத்துட்டு போகிறேன். நீங்கள் பாருங்கள் என்ன வாங்கிக்க முடியும்னா அப்புறம் நம்ம பார்க்கலாம். யாராச்சும் உதவி செய்யலாம். நீங்கள் பெம்பர்ஸ் பாய்க்கிறீங்களா? அவன் அந்த ஆஸ்பத்திரியில் போய் இருந்தேன் பார்த்தீங்களா, இப்போ முடியாமல் போச்சு, அப்போ பெம்பர்ஸ் பாய்ச்சாங்க. ஏன் முடியல, வயிற்றால போய்கிட்டு. வாட் த ஹோம் நேம்? வாட்ஸ் த நேம்? Multicare Nursing Home, PJ, number 5 PJ. So somebody they try to help her lah, maybe buy things for her, can right? Like a toothpaste, maybe dress. Okay, Shalini. Oh, this one, okay. Multicare. இங்கே ஒரு பொம்பளை கல்யாணின்னு வந்து இருந்துச்சு அந்த பாஸ் கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு. கல்யாணி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அங்கே. அந்த கல்யாணின்ற பொம்பளை வந்து இந்த பாஸ் கிட்ட, அந்த பொம்பளை என்ன இல்லாத கொடுமையா.
ஏன் என்னை படாத கொடுமைப்படுத்துது அந்த பொம்பளை. ஷாலினி ஹெல்ப் பண்ணி ஷாலினி இதை ஷேர் பண்ணி விடு, ஆன்லைன் ஷேர் பண்ணு. பொம்பளை அப்படி என்னை கொடுமைப்படுத்தி ஏன் கேட்குறீங்க, அப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டு என்னை கீழே கொஞ்ச நாள் நடக்க முடியலன்ற, நீ எக்ஸசைஸ் ஏறு, இந்த படியில் ஏறு. நான் சொன்னேன் என்னால் ஏறி போக முடியாது, எதுக்கு என்னை ஏறி கீழே இருக்கிறத எனக்கு ஏறி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இல்லை 2 ஆம்பளைங்க உன்னை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க, ஏன் அப்படி போகணும், நான் போக மாட்டேன் மேலே அப்படின்னு, இங்கே வரத்துக்கு போக மாட்டேன்னு சொல்கிறேன். இல்லை நீ போய் தான் ஆகணும்னு அந்த 2 ஆம்பளைங்களையும் கை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து மேலே கொண்டாந்து இந்த பொம்பளை கொண்டாந்து இங்கே விட்டுட்டு இங்கேயே கடை. நான் இப்போ படியிலலாம் இறங்கி எக்ஸசைஸ் எடு டாக்டர்கிட்ட. நான் இப்போ செக்கப்புக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனேன், டாக்டர்கிட்ட 1-2 கோல் மூட்டிக்கிட்டு இந்த பொம்பளை. நான் இவங்களை சொல்கிறேன், நடக்க சொல்கிறேன், எக்ஸசைஸ் எடுக்க சொல்கிறேன், எடுக்க மாட்டேன்றாங்க. என்ன ஏன் இதில் எக்ஸசைஸ் எடுப்பீங்க, அந்த பைஸ்கிள் மிதிக்கிறதுல எக்ஸசைஸ் எடுப்பீங்க, கொஞ்சம் நடந்து போவீங்க, அந்த கம்பை ஊனிக்கிட்டுன்னு நான் என்னையா செய்யுது, ஓடு ஒடியாரு 2-3 தடவை நான் இறங்கி ஏறு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இந்த பொம்பளை என்னை பண்ணின கொடுமை கொஞ்சம் நஞ்சமான கொடுமை இல்லை. அந்த கல்யாணின்ற பொம்பளை, அந்த பொம்பளை இருந்துச்சுன்னா அந்த பொம்பளையை நான் மாட்டி விடும். என் மகன் அந்த பொம்பளை பச்சை கேட்டுக்கிட்டு அந்த பொம்பளைகிட்ட சொல்லி எங்கள் அம்மாவை யாரும் வந்து பார்க்குறாங்களா, எங்கள் அம்மாக்கிட்ட யாரும் பேசுகிறாங்களா, யாருக்கிட்ட பொம்பளை என்ன கேட்டால் இப்போ உங்கள் பிள்ளைங்க வந்து செத்த போனதுக்கு சமம். ஏன்னா உயிரோடு இருந்தால் உங்களை வந்து இப்படி விட்டுருக்க மாட்டாங்களே, இப்போ விட்டுட்டாலும் உங்கள் பிள்ளைங்க வந்து செத்த போனதுக்கு சமம். என்கிட்ட ஃபோன் பண்ணி இதை பற்றி கேட்டாங்கன்னா நான் கேட்குற கேள்வி நார கேள்வியாக இருக்கு. நல்லா கேளுங்க. நான் இதை துணிஞ்சிட்டேன் ஐயா, என்னால் பொறுக்க முடியல ஐயா அந்த வேதனையை. என்னைய கொண்டு போய் என் வீட்டிலேயே கொண்டு விட்டுட்டு நான் முன்ன மாதிரியே அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த அந்த ஒரு ரூம் யாருக்குனாச்சும் சேவைக்கு விட்டுக்கிட்டு அந்த காசை எடுத்துக்கிட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டு நான் அதுவே இருந்துக்குவேன். அதையும் இல்லாதபடிக்கு கொண்டாந்து இங்கே கொண்டாந்து விட்டுட்டு எல்லாம் வீடெல்லாம் அப்படியே 2 வருஷத்துக்கு எக்ரிமெண்ட்டில் கொடுத்துட்டாங்களாம் சேவைக்கு. பாருங்க என்னை கேட்காம சொல்கிறாங்க, நான் கேட்டு தான் கொடுத்தேன், உன்னைய கேட்டு தான் கொடுத்தேன் அப்படின்ற. வீடு உங்கள் பேரில் இருக்கா? இல்லையா, என் பேரில் இல்லையா, முன்ன இருந்துச்சு, அந்த பேரில் தான் எழுதிருச்சு, என் மகன் பேர்லேயும் என் பேர்லேயும் எழுதிருச்சு. அதெல்லாம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சதி செய்கிறதுக்காண்டி இவங்க இந்த வீடெல்லாம் எழுதி அவங்க பேரில் எடுத்துக்கிட்டாங்க ஐயா அந்த வீட்டை. சரி, ஈப்போவில் உள்ளவங்க அட்ரஸ் தெரிஞ்ச நான் இன்னும் 2 மணி ஈப்போக்கு தான் போவேன். போனால் நேரம் வீட்டு மணிக்கு போய் நல்லா கேட்டு போடுவேன். இல்லையா எனக்கு பரவாயில்ல, இந்த வீடியோ வெளியே ஆனிச்சுன்னா கண்டிப்பாக அவங்க யாருன்னு என்னன்னு நம்மளுக்கு தெரிய வரும். அவங்களுக்கு தெரியும், மருமகனுக்கு தெரியும். இவங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க, இவங்க எப்படி உழைச்சவங்க, எப்படி பண்ணாங்க, எங்களெல்லாம் நல்லபடியாக வாழ வச்சு இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. சரி பரவாயில்ல, சொல்லுவார். வருத்தப்படாதீங்க. நான் சொன்ன மாதிரி நான் இப்போ காசு கொடுத்துட்டு போகிறேன். என்ன ஜாமான் வாங்கணுமோ வாங்கிக்கோங்க. இங்கே ஆள் இருக்க வாங்கிட்டு கொடுக்க வாங்கி சொல்லுங்கள். காலையில் வர்றாரு. இப்போ கூட சரி உங்ககிட்ட சொன்னது கூட இந்த பாஸ் எல்லாம் கேட்பாரு, நீ எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணேன், என்னத்துக்கு இது பண்ண. இல்லை, உங்களோட பிரச்சனை தானே பேச வந்தீங்க. நீங்கள் இந்த ஹோமை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலையா? அதுதான். She never complained anything about the home. Don't mistake her. She just want to explain about her kids. Children. Somehow she needs some money for expenses. மக வரலையா, எனக்கு வந்து பலகாரம்லாம் சாப்பிட எனக்கு ஆசை இருக்காது ஐயா. சரி பரவாயில்ல அதெல்லாம் சொல்லிட்டு தான் அப்புறம் வத்து தான் வரும். போட்டுக்க கூட. சரி, யாராச்சும் வந்து பார்த்து சட்டை ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னா அவங்கள வந்து பாருங்கள். தீபாவளி கூட யாரையும் வந்து பார்க்கலையா அவங்கள. சரி, நான் வந்து பார்த்துருக்கேன். என்னால் முடிஞ்சது ஒரு சின்ன ஒரு தொகை, அவ்வளோதான். பரவாயில்ல, அப்படி வந்தால் கூட நீங்கள் எனக்கு ஃபோன் அடிக்க, பிரச்சனை இல்லை. அப்படி யாராச்சும் வந்து உங்களுக்கு கேட்டாலோ இல்லை ஃபோன் அடிச்சு நீங்கள் எனக்கு ஃபோன் அடிங்க. சொல்லிட்டு போகிறேன், யார் உன்னை வந்து பார்க்குறாங்க, யார் உன்னை இது பண்ணுறாங்களோ அவங்க கூட நீ போய் இருந்துக்கோ, வச்சுக்க. சரி, உங்கள் பேர் இல்லைம்மா? சரி, கட்ட முடியாது, வைக்க முடியாது, என்கிட்ட காசு இல்லை, எங்கேருந்து நான் கொடுப்பேன் காசை. என்னோட பிஞ்சு அந்த வீடு 2 வருஷத்துக்கு 500 வெள்ளி கொடுத்துருக்காங்களா. என் பொஞ்சியா நசமாக தெரியாது. 3 ரூம் இருக்குது, 2 பாத்ரூம் இருக்குயா. அதில் அவ்வளோ ஜாமான் வச்சுருந்தேன் ஐயா. நான் எல்லா ஜாமாவையும் அவங்களே சொந்தமாக விற்றுக்கிட்டாங்க ஐயா. பூசணை பொண்டாட்டியை விற்றுட்டு இவ்வளவும் எடுத்து சாப்பிட்டு நீ அந்த வீட்டில் இருந்தீங்கன்னா அந்த கோசை வீட்டில் தான் நீ போய் இருக்கணும். அந்த வீட்டில் வீடு ஒன்று உங்கள் பேரில் ஏதாவது வீடு இருந்தால் சொல்லுங்கள். அந்த வீடு கோசை வீடோ இல்லையா பார்த்துக்குவோம். அந்த நம்ம உதவி செய்வோம், பிரச்சனை இல்லை. பேரில் உள்ளது தான் மாற்றிக்கிட்டாங்களா அவங்களோட இதில். சரி, உங்களுக்கு ஃபோன் அடிச்சாங்கன்னா எனக்கு அடிக்க சொல்லுங்கள். நான் கேட்குறேன் அந்த வீடு ஒன்றும் யார் பேரில் இருக்குன்னு. அவங்களோட லொக்கேஷன் ப்ளீஸ் தம்பி தபரியா. அவங்களோட பேரில் எழுதிக்கிட்டாங்க ஐயா. நம்பர் 5 பிஜி கேடபிள்யூஎஸ்பி பில்டிங் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி தான். செல்வியோட புருஷன் சொல்கிறான் என்கிட்ட, நான் வந்து மருமவன் என்ன நம்ப மாட்டேங்க. நான் சொன்னேன் யாருனாச்சும் ஒரு நம்பிக்கையாக வச்சு நம்ம அருள்குமார். ஆனால் நீ ஆதி கிழவங்கிட்ட சொல்லிடாத, அந்த கிழவர் கழுத்து கிழவங்கிட்ட அப்புறம் இங்கேயும் வாயை தூக்கிட்டு வந்துடுவான் ஏதாச்சும் கிடைக்குமான்னு வைக்கிறதுக்கு. அப்படி நான் வந்து அவங்க சொல்கிறேன் நான். ஓகே, எங்கள் தேவதர்ஷன் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அவர் ஒரு 50 தராராம், என்னை கொடுக்க சொல்லிடுறாரு, அப்புறம் அக்கௌண்ட்டில் போடுறாராம். சரி, அவரோட சார்பாகவும் நம்ம 50 கொடுத்துட்டு போகிறோம். மருமகன் சொல்கிறது, நானா என் மருமகன் தானே, நானும் அப்படியே துரோகம் பண்ணிடுவோம், உங்களுக்கு வீட்டை எல்லாம் பிடிக்குவேன், கொடுங்க, நாங்கள் போட்டுக்க, நாங்கள் கட்டிக்கிறோம், நாங்கள் வச்சுக்கிறோம், பார்த்துக்குறோம், அது நீங்கள் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு செத்து போன பிற்பாடு நாங்கள் எடுத்துக்கிறோம் அந்த வீட்டை அப்படி சொன்னவன். இப்போ சொல்கிறான் அந்த வீட்டை பற்றி நினச்சி பார்க்க வேணாம், அந்த வீடை வந்து அவங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்க வேண்டாம், அவங்களுக்கு கொடுக்க முடியாது, அவங்க எங்கே சொல்லிக்கிறாங்களோ எங்கே பண்ணிக்கிறாங்களோ பண்ணிக்கிட்டோம். அவ்வளோ ஒரு தைரியம் சொல்கிறாம்மா அந்த செல்வியோட புருஷன்.
சரி கிடக்குறானுங்க பிக்காளி பயலுங்க. அவ்வளோ ஒரு துரோகம். உங்கள்கிட்ட என் நம்பர் இருக்குது, எதுனா எனக்கு அடிங்க. திருப்பி உங்களுக்கு அடிச்சானுங்களோ இல்லை உங்களை வந்து பார்த்தாலும் நீங்கள் உடனே எனக்கு அடிங்க. நான் அப்படி இங்கே இல்லைனாலும் அங்கே ஆள் இருப்பாங்க வரத்துக்கு, நான் அனுப்பி விட்றேன். ஏன்னா ஃபோனில் பேச முடியல ஐயா. பாருங்க ஐயா, ஃபோனில் கூட காசு இல்லை ஐயா போட்டுக்கிறதுக்கு கூட. சரி பரவாயில்ல. அது என்ன டிஜி என்னது? டிஜி தான் ஐயா. சரி நான் அப்புறம் டப்பா பண்ணி விட்றேன். 30 வட்டி போட்டுக்குவேன் அதில். சரி நான் அப்புறம் டப்பா பண்ணி விட்றேன். சரி பார்க்குறாங்க மக்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? என்ன எதிர்ப்பு? உங்களை மாரி தாயார் இருப்பாங்க, உங்களை மாரி பிள்ளைங்களும் இருப்பாங்க. நானும் பொறுத்து பாருங்க, என்னாலும் தாங்க முடியல ஐயா இவங்க பண்ணுற ஒரு ஆள். நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? என் மக்களுங்கிட்ட இருந்தா இப்போ நான் என்ன அந்த வீட்டில் நம்ம இருக்கணும். இந்த மாதிரி நான் அந்த வீட்லயே நான் போய் இருக்கணும். ஐயோ அந்த வீட்டில் வேற ஆள் இருக்காங்க, நான் வேற ஆளை வச்சுட்டேன். அதாவது எங்கன்னு அட்ரஸ் சொன்னீங்கன்னா நானே போய் பார்த்துருவேன். லெம்பாஜி அம்பாங்களே இந்த அட்ரஸா? சிரியன் தானே இந்த அட்ரஸா? இது ஃப்ளாட்டா? பிபிஆர் ஃப்ளாட்டா? இல்லை சும்மா தானே அதான் அது பிபிஆர் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஓகே கட்டி கொடுத்துருக்காங்க. இல்லை உங்களை மாரி அன்றைக்கி ஒரு 83 வயசு பாட்டி இப்படி தான் பிபிஆர், அவங்களுக்கும் இதே பிரச்சனை. அவங்களுக்கு நான் தான் போனோம், ஆனால் அந்த பிரச்சனை ஒன்றும் தீர்வு வரல. நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அந்த வீடை வந்து அவங்களுக்கு பார்த்து அவனுக்கு ஒரு வீடு எனக்கு நான் அந்த கம்பத்தில் இருக்கிறேன்னு. ஃபோன் நம்பர் இருக்கா உங்கள் வீட்டு பிள்ளைங்களோட ஃபோன் நம்பரு? என் மகளோட நம்பர் இருக்கு. சரி கொடுங்க, நான் அடிக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு. சரியா? அது புருஷங்காரன் என் மருமவன் அதை என்னமோ சொல்ல நினைச்சேன் பாருங்க ஐயா. பரவாயில்ல, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாக்கா கஷ்டமாக தான் இருக்கும். இதுக்கு வருத்தப்பட வேணாம். இப்போ அவனை பார்க்கல, இப்போ நம்மளுமே நிறைய பேர் இருக்கோம் பார்த்துக்கிறதுக்கு. சரியா? இப்போ நீங்கள் இங்கே இருங்க, முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒரு பணம் உதவி கொடுக்குறோம். ஏன் காலெல்லாம் நீங்கள் ஏன் பிடிக்கிறீங்க? ஒரு உதவி செஞ்சுருங்க ஐயா, நான் எப்படியாச்சும் போய் இருக்கிறதுக்கு. இப்போ என்ன சொல்லுங்க, அந்த வீட்டில் போயிருந்தீங்கன்னா எப்படி போய் இருப்பேன்? உனால் நடக்க முடியாது, வைக்க முடியாது தான், கடைக்கு போக முடியாது தான். ஒரு ஆள் எனக்கு துணை வேணும் தான். என்ன பண்ணுறது? ஒருத்தரும் இல்லாமல் என்னையா பண்ணுவேன்? வீடு இல்லை வாசல் இல்லை, நான் எங்கேயா போயிருப்பேன்? என்னை என்ன சொன்னேன், எங்கே நான் போகிறது? எங்கேயாச்சும் போய்க்கா அப்படின்றீங்க. ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஆயிரக்கணக்கில் பிள்ளைங்களும் பையனுங்களும் இது மூலிமா இருக்காங்க அப்படின்னு. இல்லை பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே இருக்கிறீங்களே, இப்போ உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த ஏதாச்சும் ஜாமான் வாங்குறதுக்கு இது மாதிரி பணம். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு 50 வெள்ளியும் அது தேவதேசம் 100 வெள்ளி இருக்குது. என்ன வாங்கணுமோ நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்குன்னு. யார்ட்டி கையை இந்த தேவையில்லை, வருத்தப்பட தேவையில்லை. சட்ட துணிமணி எதுவும் இல்லைனா கூட நம்ம எடுத்து வந்து நம்ம கொடுக்குறோம். ஒரு தோசை வாங்கி சாப்பிட கூட தோசை தானே ஆர்டர் பண்ணிடுவோம், பிரச்சனை இல்லை. சரி யாராச்சும் அருகில் இருந்தீங்கன்னா அந்த அம்மா வந்து தோசை கூட சாப்பிட்லையா, தோசை வாங்கிட்டு வாங்க. நம்ம தமிழ் சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாக இருக்கும். அவங்க தோசை வாங்கிட்டு வந்து கொடுங்க. ஏன்னா நானும் வந்துட்டேன். ஓகே முடிஞ்சவங்க வாங்கிட்டு வந்து கொடுங்க. இல்லை பரவாயில்ல, இதெல்லாம் ஆசைப்பட்டது சாப்பிட்ணும். அந்த வயசில் நீங்கள் சாப்பிடாம எப்போ சாப்பிட போகிறீங்க? சரி தீபாவளிக்கு பலகாரம் ஒரு 6 வருஷம் சாப்பிடணும்னு எவ்வளோ பலகாரம் தானே இருங்க சொல்லுவோம். ஆசைப்பட்டு இது பண்ணிடுறியா? எனக்கு யாருக்கிட்ட வீட்டில் தீபாவளி பலகாரம் இருந்தாலும் ஏதாச்சும் எடுத்துடுவாங்க. வந்து இந்த அம்மாவை பாருங்கள். எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு அதெல்லாம் நான் எடுத்து வந்திருப்பேன். பரவாயில்ல வரேன், அப்பப்போ வரேன். ஏன் அதான் என் கூட்டாளியை வேதனையெல்லாம் பார்த்துட்டு, அக்கா நீங்கள் எப்படி வளர்த்தீங்க எனக்கு தெரியும். இப்போ ஃபோன் அடிச்சு பேசுனாங்களா, அவங்க தான் எனக்கு உதவி செஞ்சாங்க. எப்படி உதவி செஞ்சு இவங்க பிள்ளைங்களெல்லாம் எப்படிலாம் நீ பார்த்தீங்க வச்சிங்க, எப்படி கஷ்டப்பட்டீங்கக்கா அந்த பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு. இன்னைக்கு இந்த பிள்ளைங்க எப்படி உங்களுக்கு என்ன சீக்கிரம் இருக்குது உங்களுக்கு? எனக்கு இனிப்பு நீர் இருக்குய்யா, ஊசி போட்டுக்கிட்டு இருக்கேன் ஐயா 4 வேளை. பரவாயில்ல, ரொம்ப இனிப்பு சாப்பிடாதீங்க, அது அப்படியே குறைஞ்சிடும். அன்னாடி காலையில் எழுந்தானே வெதுன்னு ஆறுன தண்ணி குடிங்க, படுக்கிறப்பையும் குடிங்க. தான் வந்து ஊசி போடுவா, 4 வேளை ஊசி போடுவா ஐயா. சுகர் diabetes 4 வேளை ஊசி போடுவா ஐயா. So thanks anyway, she told me you are the one 10 மணிக்கு ராத்திரி 10 மணிக்கு ஒரு வந்து ஊசி போடுவா ஐயா. அது வேற மருந்து. சரி பரவாயில்ல. அப்படியெல்லாம் போட்டு எனக்கு இந்த கால் வந்து ஷார்ட் பண்ணிடுச்சு தெரியுமா, ஷார்ட் பண்ணிடுச்சு இந்த கால். அதனால சரி என்னால் நடக்க முடியல அந்த கால். சரி 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 கவலைப்படாதீங்க. இதெல்லாம் சொல்லியிருந்தோம், கவலையாக தான் இருக்கும். டுமாரோ சண்டே ஷோ ஐ வில் மீட். அம்மா தம்பி நீ வரப்பா, உங்களுக்கு தோசை வாங்கிட்டு தீபாவளி பலகாரம் தான் வீட்டில் எடுத்து கொடு. அவங்க பலகாரம் கூட சாப்பிடலையா, தோசைலாம் சாப்பிட ஆசைப்பட்டிருக்காங்க. கஷ்டப்படுத்தாதீங்க. கஷ்டப்படுறதுக்கு இல்லை, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் நிறைய பேர் இருக்கோம். இப்போ நீங்கள் என்ன ஃபோன் பண்ணி எப்படி உங்களுக்கு என் நம்பர் கிடச்சி, யார் கொடுத்தா? கூட்டாளி தான். அவங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? ஏன்னா இந்தமாரி வேலை செய்கிறப்ப நிறைய பேர் நம்மளுக்கு தெரியனால சரி இவர்கிட்ட சொன்னால் இவர் போய்வார் கண்டிப்பாக, அந்த நம்பிக்கை தான். நீங்கள் அன்னிலே ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, ஏன் வர முடியலன்னா உங்களை மாரி நிறையா பேர். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நாளாக வந்து ஒரு எருமை கடை வந்து ஒன்று கிளாங்கில் ஒரு எருமை கடை இருக்கான். இந்த மாதிரி தான் மக்களுக்கு உதவி செய்கிற மக்களை அடித்து பிடிங்கி தின்னுக்கிட்டு வருது. சரி இந்தமாரி சைத்தானெல்லாம் அடித்து ஒழிச்சாதான் சமுதாயம் சுத்தமாக இருக்கும் அப்படின்றதுக்காக அவனை 2 நாள் அவன் பிரச்சனையிலே எனக்கு நேரம் ஓடிடுச்சு. சரியா? என் வீடு கட்டும்போது என் வீடு அந்த வீடு கிடைக்கும் போது என் மருமகனும் என் மகளும் அங்கதான் வீடு கிடைக்காம இருந்தாங்க. அப்போ என்னோட இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது அந்த வீடெல்லாம் கட்டி உடச்சி. விச் லொகேஷன்? பிஜே முதல்ல ஆரம்பத்தில் பாருங்க, நான் காட்டியிருப்பேன். உடச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ அவனுக்கு ஒரு வீடு கிடச்சிச்சு, என் மருமகனுக்கு என் மகளுக்கு ஒரு வீடு கிடச்சிச்சு.
அந்த வீட்டில் தான் இப்போ அவங்க இருக்கிறாங்க. 9வது மாடியில் இருக்கிறாங்க ஐயா. அவங்க செல்வி இன்டர்வியூல வந்து 9வது மாடியில் இருக்குது. நான் வந்து 12வது மாடியில் இருக்கிறேன் ஐயா. எனக்கு 12வது முடியாதவளை பிடிச்சி 12வது மணி ஆல்ரெடி பேங்கிங் டு எஸ்எம்பி. ஓகே, நன்றி தேவதர்ஷன், ரொம்ப நன்றி. நம்பர் குடிக்க போட்டதுல எனக்கு 12வது மணியை கொடுத்துருச்சுங்க ஐயா. அப்படியே நான் பொறுத்துக்கிட்டு எல்லாம் தான் ஐயா பொறுத்துக்கிட்டு நான் இருந்தேன் ஐயா. அப்படியெல்லாம் இருந்தவளை கொண்டாந்து இந்த மாதிரிலாம் கொண்டாந்து விட்டுட்டு துணிமணியா நீங்கள் நம்ப மாட்டீங்க. என் கூட்டாளிக்கு தெரியும் ஐயா. துணி என்னோட புடவைங்கெல்லாம் வந்து விலை வசந்த புடவைங்கெல்லாம் வாங்கி 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 நான் வச்சு எங்கே போனால் வந்தால் கட்டிக்குவேன். அந்த புடவைங்க பூரா என் மகன் எடுத்து எங்கே வித்துட்டான்னு தெரியல. நான் முன்னிக்க கொடுத்துட்றேன். என்னோட 50 வெள்ளி, தேவதர்ஷன் 50 வெள்ளி. நன்றியா. ஓகே, இல்லை நன்றிலாம் பிரச்சனை இல்லை. இப்போ 50 வெள்ளி இப்படி கொடுத்தா இது ஒன்று நம்மளுக்கு எவ்வளோ வரும் புண்ணியமில்ல. அந்த புடவையெல்லாம் ஓகே, தேவதர்ஷன் கொடுத்துட்டேன் அவங்கக்கிட்ட. அவ்வளோ புடவையா. எல்லா புடவையும் எடுத்துட்டு ஒரு குளிர் சட்டை ஒன்று வாங்கி வச்சிருந்தேன் ஐயா. 40 வெள்ளிக்கிட்ட கொடுத்து வாங்கி வச்சிருந்தேன் குளிர் சட்டை. எனக்கு இங்கே ரொம்ப குளிராக இருக்குது ராத்திரில. எனக்கு குளிர் சட்டை வேணா குளிர்னு சொன்னேன். அது எனக்கு தெரியாது, அது எங்கே போச்சு தெரியாது. இவங்ககிட்ட தான் என் சாவியை கொடுத்துட்டு நீ கொடுத்துட்டு நீ ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்லிட்டு என்னை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் விட்டாங்களா. அதுலேருந்து அந்த வீட்டை எல்லா பொறுப்பெல்லாம் இங்கே தான் ஏன் பார்த்துக்கிட்டாங்க. வீட்டில் அவ்வளோ ஜாமான் இருந்துச்சு ஐயா. சுடு தண்ணி பைப்பு ஒன்று, ஃபேனுங்க 2 சிலிங் ஃபேனுங்க, உட்கார்ற ஃபேனுங்க, சின்ன சின்ன ஃபேனுங்க இருந்துச்சு. அது சுடு தண்ணி பைப். சரி, இந்த இடத்துல இருக்கீங்களா? இந்த இல்லத்தில் இருக்கீங்க, இங்கே எதுவும் பிரச்சனை இருக்கா? நீங்கள் எல்லாம் ஓகேவா? இல்லை எதுவும் பிரச்சனை இருக்கா? அப்படி இல்லைன்னா நீங்கள் என்கிட்ட அப்புறம் ஃபோன் அடிப்பீங்களா? அப்புறம் சொல்லுங்கள். எனக்கு இருக்குதான், கொஞ்சம் இருக்குதான். எந்த பொம்பளை அந்த கல்யாணின்ற பொம்பளை என்னை ரொம்ப பாடாப்படுத்தி இந்த இடத்துல பாடாப்படுத்தி விட்டுட்டு போயிடுச்சு. அந்த பொம்பளை சண்டை போட்டு நின்றுச்சு. கல்யாணியா? அதோட ஃபோன் நம்பரு ஃபோட்டோ வருது, எனக்கு அனுப்பிவிடுங்க. அந்த பொம்பளோட ஃபோன் நம்பர் இது கல்யாணின்னு எழுதியிருக்கா பாருங்க. அப்புறம் அனுப்பிவிடுங்க. அடிச்சு நான் கேட்குறேன் ஏன் என்ன பிரச்சனை இருக்குன்னு. தெரியலையா? சரியா, பரவாயில்ல. இப்போ வந்து இங்கிலீஷ்லேயே தான் பேசுவாங்க அந்த பொம்பளை. தமிழ் பொம்பளை தான் இங்கிலீஷ்லேயே பேசுவேன். எல்லாம் விளங்கிடும்னுட்டு இந்த பொம்பளை என்னை படுத்துன பாடி என் மகக்கிட்ட சொல்லி நான் வந்து இங்கிலீஷில் தான் பேசுவாங்களோ? அந்த அம்மா இங்கிலீஷ் தமிழில் பேச மாட்டாங்க. தமிழில் பேச மாட்டாங்க. உங்கள் கிட்டேயுமா? என்கிட்ட ஒன்று பேசாது. அப்போ வெள்ளைக்காரன் பீ தின்னதோ? அதான் இங்கிலீஷில் பேசிக்கிட்டு விளங்கிடுமா அவங்க பேசுறது வைக்கிறதுலாம். இப்போ வெள்ளைக்காரன் பீ தின்னதாக இருக்கும். சரி விடுங்க. சரி பரவாயில்ல. இப்போ காசு கொடுத்துருக்கேன். என்ன ஜாமான் வாங்கணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. இது பொம்பளைங்க இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் வந்தது வச்சதெல்லாம் உடனே படிச்சு மகளுக்கு போகணும். யாருக்கு அடிச்சா நான்? அப்போ நான் எதை எடுத்து அதை அடிச்சிருப்பேன், அவ்வளோதான். அவ்வளோ கெட்டான பிடிச்ச பொம்பளையா அந்த பொம்பளை. சரி, சண்டை போட்டுக்கிட்டு என்கிட்ட சண்டையை போட்டுக்கிட்டு நீ என்ன அந்த ஜெயான்றவங்கிட்ட என்ன சொன்ன? அவர் ஜாவானா கொஞ்சம் வாங்கிட்டு கொடுப்பாரு சாப்பிட்றதுக்கு. அவர்கிட்ட நீ என்ன சொன்ன? கம்ப்ளைண்ட் பண்ண என்னென்ன? ஐயா இங்கே பாருங்க ஐயா, நீ இந்த மாதிரிலாம் பண்ணுதியா அந்த பொம்பளைன்னு சொல்லுவோம். அவருக்கு மனசு கேட்காம உங்களை மாதிரி ஏன் இந்த அவங்கள இப்படிலாம் தொந்தரவு பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க? பார்க்குறவங்க எல்லாம் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். இதை கூட நீங்கள் ஷேர் பண்ணலன்னா வேறு யார் என்னத்தை பண்ண போகிறீங்க? இந்த வெட்டி பையன், இந்த சௌத்துர் லோகா, இவன் பேசுகிறதெல்லாம் முக்காசி யாரும் இந்த ஈஸ்வரன் ஜெகா, அவனும் இன்னொருத்தனை பார்த்தேன். இவனுங்களுக்கும் அப்போ நான் பேசுகிறப்ப தனியாக வச்சுக்கிறேன். இப்போ டைம் இல்லை. நான் அப்புறம் திரும்ப இதுக்குன்னு பேசுகிறப்ப அவங்களை பற்றி நான் பேசுகிறேன். இப்போ இந்த அம்மாவோட இதை பார்த்துருப்பீங்க, ஷேர் பண்ணுங்கள். அவங்க குடும்பம் வரைக்கும் போட்டோம். பரவாயில்லம்மா. கடைசியாக இதுதான் என் ரூமில் தங்குறவங்க சமைக்கிறவங்க ஐயா. தமிழங்களா? கொஞ்சம் தமிழ் பேசுவாங்க. மற்றதெல்லாம் இங்கிலீஷ் ஸ்ரீலங்கா பேச்சு தான் எனக்கு விளங்காது. எல்லாம் இங்கிலீஷ்லேயும் ஸ்ரீலங்கா பேச்சுலேயும் தான் பேசுவாங்க. எதுவுமே விளங்காதியா. இந்த பொம்பளை என்னடா தமிழில் ஒழுங்காக பேசாமல் இங்கிலீஷ்லேயே பேசிட்டு டாக்டர்லேருந்து எல்லாத்துக்கிட்டையும் போய் என்னை கோல் வச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுருவோம். சீக்காளிக்கிட்ட கேட்காது. எல்லாம் அந்த இங்கிலீஷில் அந்த டாக்டர்கிட்ட சொல்லணும். அந்த பொம்பளை எல்லாம் இது எக்ஸசைஸ் எடுக்க சொன்னால் எடுக்க மாட்டேங்குது, படிய சொன்னால் ஏற மாட்டேங்குது, இப்படியெல்லாம் பண்ணுதா, எப்படி இது சீக்கு நல்லா போகும், அப்படி போகும், இப்படி. அந்த பொம்பளைக்கு மிசி வேலையும் இல்லை, ஒன்றும் ஒரு அந்த பொம்பளைக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட்டும் எதுவுமே இல்லையா. இந்த 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 இடத்துல அந்த போஸ்ட் கொடுத்துருக்காரு அந்த பொம்பளைக்கு வேலை கொடுத்தா அந்த பொம்பளை அப்படி அதிகாரம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஐயா. இவங்கெல்லாம் பார்ப்பாங்க, அது கொஞ்சம் பண்ணுறாங்க. சரிம்மா, இப்போ பரவாயில்ல. இப்போ அடுத்த கட்டம் நம்ம போவோம். நான் சொன்ன மாதிரி காசு இருக்குது, நீங்கள் வாங்க வேண்டிய ஜாமானை நீங்கள் வாங்கிங்க. அந்த பொம்பளையும் மாட்டேனையா, அந்த கல்யாணின்ற பொம்பளை. ஓகே, நான் அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுறப்ப நம்பர் கொடுங்க, அடிக்கிறேன். சரி, கடைசியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? மக்கள்கிட்ட உங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? உங்களை மாரி நிறைய தயார் இருப்பாங்க. ஐயோ, என்ன மாதிரி இது கொடுமை யாருக்கும் வரக்கூடாதுமா. எல்லாத்தையும் நல்லபடியாக காப்பாற்று. பிள்ளைங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என் பிள்ளைங்களுக்கு நான் உங்கள் பிள்ளைங்களை விட்டுருவோம். பார்க்குற பிள்ளைங்களுக்கு எல்லாருமே அவங்கவுங்க தாய் காப்பணுங்களா, அவங்கவுங்க பிள்ளைங்களை வந்து அவங்கவுங்க மாமா அப்பாவை நல்லபடியாக பார்க்கணும், நல்லபடியாக வச்சுருக்கணும். ஐயா, இந்த மாதிரி கொடுமையில் இந்த மாதிரி பறந்து வைக்க விடக்கூடாது. பெத்த தாயை எப்படியெல்லாம் ஒரு பறந்து வைக்க விடக்கூடாது. சரி, பரவாயில்ல. அவங்க போகணும் தூக்கம் இல்லாமல் நிம்மதி. நீங்கள் காசு நம்ம எதிர்பார்க்குறீங்க எல்லாம் அதை சொல்லுங்களேன். யாருக்கிட்டே இப்போ நம்ம ஒரு 100 வெள்ளி கொடுத்துருக்கோம். இப்போ 100 ரிங்கீட் கொடுத்துருக்கோம். அது வந்து நம்ம
நம்ம வந்து சோஷியல் ஒர்க் செய்கிறவங்க. ஸோ நம்ம ஓன் பாக்கெட் மணி. நல்லா இருப்பீங்க, கொஞ்சம் உதவி இல்லை இப்போ அவங்க இந்த ஜாமான்லாம் வாங்க காசு இல்லைனாங்களா, ஸோ அதை வச்சு வாங்கிட்டோம். இருங்க வர கால் வந்துருச்சு. சரி பரவாயில்ல, அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து பஜ்ஜிக்கானில் கிடச்சிச்சியா ஒரு 30 வெள்ளி கிடைக்கும், 300 வெள்ளி கிடைக்கும் உங்களுக்கு. இவங்களுக்கு சொந்தக்காரவங்க யாரும் தெரிஞ்சவங்க பார்க்க வந்தாங்கன்னா பலகாரம் வச்சாங்கன்னா அவங்க தான் எனக்கு ஒரு ஆசை. பாருங்கள், நீங்கள் தான் நல்லா இருப்பீங்க, அவங்களுக்கு பாருங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க. சரி, உங்கள் வாயால் பார்க்குற பாருங்க நிறைய பேர் பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்களா இருக்காங்க, எல்லாத்துக்கும் என்ன வாழ்த்த நினைக்கிறீங்க? பஜ்ஜிக்கானில் இருக்கு கொஞ்ச நேரம். பஜ்ஜிக்கானில் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கியா, நான் பாடுபட்டு நான் தனியாக இருக்கும்போது நான் சேர்த்து வச்சிருந்த காசு 300 வெள்ளி கொடுப்பாங்க ஏன் பஜ்ஜிக்கானில் போடுவாங்க ஏன். அதை கூட இந்த கல்யாணி பொம்பளை கெடுத்து விட்டுருச்சியா. இந்த சூறாவெல்லாம் என் மகன் வாங்கிட்டு அதெல்லாம் கொடு, நாங்கள் ஒன்று கட்டணும். பஜ்ஜிக்கானா? அந்த பஜ்ஜிக்கான் 300 வெள்ளி. இந்த வீடு என்னமோ கொடுத்துச்சா கிடச்சிச்சு பஜ்ஜிக்கானா உங்களுக்கு. ஸோ அந்த கல்யாணின்றது ரொம்ப அநியாயம் பண்ணிருக்கீங்களா? ரொம்ப அநியாயங்க. சரி பரவாயில்ல, நம்பர் எனக்கு அப்புறம் நீங்கள் கொடுங்க. அடிச்சது ஓட்டல நல்லா மாட்டணும் ஐயா. அந்த பொம்பளை சரியான பொம்பளை ஐயா. தான் இப்படி இருக்கு. எங்கே உள்ளவங்க? எங்கே அந்த பொம்பளை இருக்குமா? பரவாயில்ல, ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் அப்புறம் அடித்து அதை கேட்குறேன். மோசக்கிட்ட தான் இருக்கும் அந்த பொம்பளை. லேட்டாக லோகா ஹெல்ப் 1000 அவன் இருக்கிறத பிடிக்கிட்டில் விடுவான். நல்லவர் அவர். யோஷிதா பாப்பாவும் கணேஸ்வரி பாப்பாவும் உதவி செஞ்சாரான். அந்த டொனேஷனில் எவ்வளோ திருடனா எவ்வளோ ஆட்டையை போட்டானுங்கன்னு சொல்லி அப்போ அதை இன்றைக்கி பேசுவோம். நம்ம சொல்கிறேன் அந்த பொம்பளைக்கிட்ட, நான் சொல்கிறேன் என் மகக்கிட்ட சொல்கிறேன், அந்த பொம்பளைக்கிட்ட சூறா எல்லாம் கொடுக்காத எழுதுறதுக்குன்னு சொன்னால் என் மகன் நம்பாமல் அந்த பொம்பளைக்கிட்ட சூறாவை கொடுத்து அந்த பொம்பளை எல்லாம் எழுதி கொடுத்துச்சு. எங்களை அனுப்பி விட்டுருச்சு. அந்த இது காய்ச்சாங்க அனுப்பி விட்டுருச்சு. அந்த இதுக்கு சிறப்பானுக்கு அனுப்பி விட்டுருச்சு. இந்த ஆஃபீஸுக்கு அனுப்பி விட்டு சரி போய் பாருங்கள், நாங்கள் எல்லாம் எழுதிட்டு சரின்னு சொல்லி ஓகே நான் நீங்கள் அடுத்த மாதம் வாங்க, நான் அந்த காசை நான் கொடுக்குறேன்னு என் மகக்கிட்ட சொல்லிட்டாங்க பாருங்கள். சரி நான் அடுத்த மாதம் வந்துட்டு போய் அந்த காசை போய் கேட்குது. இந்த பொம்பளை, அந்த கல்யாணி பொம்பளை பாருங்கள் சூழ்ச்சியை. அந்த பொம்பளை எங்கே கஷ்டப்படுது. அந்த பொம்பளையோட மக தான் வந்து ஓமில் வச்சுருக்குது. அந்த பொம்பளையை கஷ்டப்படுறவங்க எப்படி ஓமில் வச்சு பார்ப்பாங்க அப்படின்னு 1-2 சொல்லணுமா. பஜ்ஜிக்கானில் கொஞ்சம் சொல்லிவிட்டு அதான் இல்லைன்னு பண்ணிடுவாங்க இல்லையா, காசே இல்லைன்னு அது இல்லாமல் நிப்பாட்டிடுச்சு அந்த பொம்பளை. அவங்க அப்பாவுக்கு போய் முயற்சி பண்ணாங்களா, அந்த பொம்பளையோட கல்யாணியோட அப்பாவுக்கு கிடைக்கலையா, அதுக்குன்னு எனக்கு துரோகம் பண்ணிடுச்சு. நான் என்ன பண்ணினேன், ஏன் இந்த மாதிரி என்ன பண்ணணும், அந்த காசு கிடைக்காது. இப்போ அதனால தான் என் மகன் அந்த காசு நின்றுடுச்சு. இப்போ இந்த வீட்டு காசுக்கு 500 வெள்ளி தான் சேவாய்க்கு வருதான். 500 வெள்ளி மாதம் வருதான். பொய்யோ நெசமா தெரியாது, இவங்க ரொம்ப நிறைய பொய் சொல்கிறாங்க ஐயா. 3 ரூம்பு 2 பாத்ரூம் இருக்குது. 500 வெள்ளி தான் சேவாய்க்கு விட்டுருக்குறேன். அந்த காசை எடுத்து போட்டு இப்போ எங்கள் வீட்டுக்காரோட 400 வெள்ளி இந்த காசுயா பிஞ்சின் காசு அதையும் புக்கையும் வாங்கிக்கிட்டா, என்கிட்ட கொடுக்கல. அதெல்லாம் வாங்கி போட்டு தான் நான் கட்டுறேன் உனக்கு காசு, உனக்கு நான் கட்டுறேன். நான் சொன்னேன் என் காசு தானே நீ போட்டு கட்டுற, உன் காசையா நீ போட்டு கட்டுற. ஆமாம் உன் காசை போட்டு கட்டுனாலும் நான் மேற்கொண்டு போட்டு கட்டுறேன். இப்போ அந்த காசு இல்லாமல் பண்ணிடுச்சு அந்த 300 வெள்ளி. அதுக்கு ஒரு 300 வெள்ளியை போட்டு தம்பா பண்ணி கட்டி ஆகணும். இங்கே கட்டுறதுக்கு கட்டி ஆகணும். அதெல்லாம் போட்டு கட்டுறேன். யார் கட்டுறது? அந்த 300 வெள்ளி போட்டு கட்டுறது தான் தெரியுது. அப்படி இவ்வளோ காசை அடிச்சு காசு கட்டணுமா? இங்கே இருக்கு எவ்வளோ? சரி, ஆனால் பிள்ளைங்க இல்லைன்னா பிள்ளைங்க இருந்தீங்க அந்த மாதிரி ரூமில் ஒன்றும் வீட்டில் வச்சு பிள்ளைங்க பார்த்துக்கலாம்ல. அப்புறம் என்ன கேட்குறாங்க, அதுவும் முடியாது, எங்களுக்கு பார்க்க முடியாது. எங்களுக்கெல்லாம் வேலை 3 காடி வாங்கி வச்சுக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளை புருஷன் எல்லாம் வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்குதுங்க. காடி வச்சுக்கிட்டு எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்குங்க. என்னை ஆஸ்பத்திரி கொஞ்சம் கூட்டிகிட்டு போகணுங்கன்னா எங்களுக்கு நேரம் இல்லை அப்படி பண்ணுதுங்க. இப்போ யார் முன்னுக்கு இந்த மாதிரிலாம் இப்படி கொண்டாந்து வச்சு கௌரவம் ஏன் அந்த அவளுக்கு வந்து கௌரவம் மகளை அம்மாவை கொண்டாந்து வச்சு ஹோமில் கொண்டாந்து வச்சு நல்லா பார்க்குறாங்கன்னு எல்லாம் நினச்சிக்குவாங்களாம். என்னை இல்லைங்க இருந்து ஹோமில் ஒன்றும் அவசியம் இல்லை, இங்கேயே வச்சு என்னை சாவடிக்கணும், நான் செத்து போன போட்டு அதை எடுத்து நல்லா கொண்டு புதைச்சிடலான்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. ஐயா என்ன அவங்க புருஷனை பொண்டாட்டியும் 2 காதில் போட்டிருக்கீங்களா? அது பவுனா? ஆமாங்க. அதை எப்படி பிடுங்க மாட்டாங்க? அதுவும் வச்சிருக்காங்க, நான் வச்சிருந்தனால விட்டுருக்குதுங்க. அதான் யோசிக்கிறேன், இப்போ பவுனா தான் அதையும் பிடிக்க இருக்கணுங்களா? அந்த இதையுமா யார் இவங்களா? இவங்க சொன்னாங்களா? வேணாம் அதை அப்படியே போட்டுக்குங்க, ஏதாவது காசு கொடுத்தாச்சுல்ல, என்ன வேணுமோ வாங்குங்க, ஏதாவது காசு பிரச்சனைனா நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, அப்புறம் நம்ம பார்க்கலாம். சங்கிலி 300 வெள்ளி சங்கிலி, அந்த சங்கிலி இல்லை நான் வந்து NGO. ஸோ என்னோட வீடியோஸ் நிறைய போகும் அந்த மாதிரி. ஸோ இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னாங்க அதை வந்து ஏன்னா எனக்கு அன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன், டைம் இல்லை, ஏன்னா அன்னையிலே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு 3 பேர்த்து நான் பார்க்க போக வேண்டியது இருக்குது. ஏன்னா நான் ஒரு 2 நாளாக ஒரு எருமையை வந்து கிளாங்கில் ஒரு எருமை இருக்குது, பஃபேலோ. அந்த பஃபேலோ பிடிக்கலான்னு போனோம், அதிலே டைம் ஓடிடுச்சு.
அந்த ஃபோனில் எல்லாத்துக்கிட்டையும் பேசி எல்லாத்தையும் தெரிய வச்சிடுறானா, எல்லாத்தையும் கேட்டுடுறானா, எல்லாத்தையும் இது பண்ணிடுறேன். இந்த ஃபோனை கூட பேசாது. குமுதா மொக்க பல்லு வாட்சிங். இல்லை அதுக்கு முன்னுக்கே பல்லு இருக்காது, ஐஸ் அடிச்சு அது சவுத்துட்டு பல்லே இருக்காது, பக்கத்தில் நிற்க முடியாமல் தான் எனக்கு எட்ட ஓடனேன். கண்ணு சரியாக கிளியராக தெரிய மாட்டேங்குது. எனக்கு கண்ணாடி போடுறதுக்கு கொஞ்சம் பார்த்து இது பண்ணி கொடுக்கலன்னா முடியாது. கண்ணாடி போடணுமா நீங்கள்? ஆமாங்க. இப்போ கண்ணாடி இல்லை, சரியா கண்ணு இல்லையா? சரி அது இருங்க, நான் அரேஞ்ச் பண்ணுறேன். எப்படியாச்சும் செக்கிங் சரியா கண்ணு தெரிய மாட்டேங்குது. எனக்கு பாருங்க என் பல்லு உடஞ்சி போய் எப்படி எவ்வளோ நாளாக இருக்குன்னு. சொந்தமாக விழுவலையா அது? இல்லையா விழுவலையா, நான் கீழே விழுந்தது, இந்த கட்டிலேருந்து படுத்து விழுந்துட்டேன், ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அப்போ அதுக்கு பல்லு உடஞ்சிருச்சு, அதை ஆடிக்கிட்டு கிடக்கையா, அதை கூட பிடுங்க முடியலையா, எதுவும் சாப்பிட முடியல, வைக்க முடியலையா. அப்படியெல்லாம் என்னோட வேதனையெல்லாம் அவளுக்கு கேட்க முடியல, வைக்க முடியலையா. அவள் அப்படி பேசிக்கிட்டு போகிறாயா என்ன. சரி பரவாயில்ல விடுங்க, அதெல்லாம் சொல்லிட்டு தான் வருத்தமாக தான் இருக்கும். இப்போ உங்கள் பிரச்சனை சொல்லிட்டீங்களே சார், நிறைய பேர் பார்த்துருக்கேன். இப்போ நிறைய பேர் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. யார் ஒரு ஆள் ஒரு உதவி செஞ்சாலே உங்களுக்கு அது பிரச்சனை. வீட்டில் போய்ட்டு இப்போ வீட்டில் போய்ட்டு நீங்கள் சோத்தில் விஷம் கூட வச்சுருங்க. அந்த மாதிரி இருக்கிறது கூட இருக்கிறதோட இந்த மாதிரி இங்கேயே இருந்து நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாமே. இங்கேயே நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாம். அதுக்கு உங்களுக்கு என்ன ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கோ இந்த மாதிரி செலவுக்கு தானே மாதம் ஒரு ஆள் ஒரு 200 நாங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். அதை வச்சுட்டு பேசாம அப்படி நிம்மதியாக இருங்க. இது வீட்டுக்கு போனால் சோத்தில் விஷம் வச்சுருங்க. அப்புறம் சொல்லிடுச்சு, சாமியே சொல்லிடுச்சு, அவன் பிள்ளைங்க கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிடாத, கவனமா இருன்னு சொல்லிடுச்சு. எந்த சாமி? முனேஸ்வர சாமி. அது எப்படி வந்து சொன்னார்? அங்கே அம்பாங்களை தாசைக்கு போவேன், ஒருத்தவங்க சாமி பார்ப்பாரு, அவர் இறந்துட்டாரியா. இப்போ அவர் தான் சொன்னார், அம்மா நீ வந்து இங்கே வந்து சாமி பார்த்துக்கிட்டு என்கிட்ட இருக்கிற, ஆனால் உன் பிள்ளைங்க கிட்ட நீ ரொம்ப கவனமாக இருக்கணும்மா. எனக்கு அப்படியே திடீர்னு தூக்கி வரி பிடிச்சி, உன் பிள்ளைங்க கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம், கவனமாக இது ஏதாச்சும் செஞ்சு வச்சு உன்னை சாவடிச்சிருவாங்க, உன் பிள்ளைங்க கிட்ட எதுவுமே வாங்கி சாப்பிடாது அப்படின்னு. எப்படியே பெற்ற பிள்ளைங்கிட்ட வாங்கி சாப்பிடாம இருக்காது. அதை நான் நினச்சிக்கிட்டேன், அப்படியே செத்தா நம்ம செத்து போகணும், அவங்க கையிலான தான் சாப்பிட்டு சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் நான் சாப்பிடுவேன் ஐயா. அப்படி இருந்தேன் ஐயா. நான் அந்த மாதிரிலாம் சாமியே என்னை எச்சரிக்கை பண்ணிடுச்சிக்க பண்ணி கூட நான் வந்து எப்படிலாம் நிம்மதியாக இருந்து வாழ்ந்துட்டு கடைசி இந்த மாதிரி நம்ம வந்து மாட்டிக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லையா. விடுங்க இதை பேசிக்கிட்டே இருந்தால் அப்புறம் பேசிக்கிட்டே இருக்கணும், அப்புறம் அழுந்துக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம வந்து தீர்வுக்கு வரும். இப்போ உங்களுக்கு காசு பிரச்சனை இல்லையா, என்னமோ கேட்டிங்களா ஐயா, என்னமோ அவங்களுக்கெல்லாம் நல்லது சொல்லணும் அப்படின்னு. ஐயோ அவங்கெல்லாம் ரொம்ப நல்லா இல்லை பரவாயில்ல. இப்போ உங்களுக்கு காசு பிரச்சனை ஜாமாங்கணும். ஓகே இப்போதைக்கு இதை வச்சு இது பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிட்டு ஆசைப்பட்ட மாதிரி சாப்பாடு தோசை கேட்டிங்க, இது ஒரு பையன் எடுத்து வரேன்னு இருக்காரு, பலகாரம் எடுத்து வரேன்னு இருக்காரு. ஓகே சாப்பிடுங்க. அண்ணா கிவ் யுவர் நம்பர் ப்ளீஸ். ஓகே 016-419-0052. கூட்டாளி அவங்க ஃபோன் அடித்து சொல்கிறாங்க, அப்போ புதுசாக கேட்டுட்டு சொல்கிறாங்க, என்னக்கா எப்படி கஷ்டப்படுறீங்களா, நான் ஃபோன் அடித்து உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட சொல்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. அதுக்கு என் மக சொல்கிறாலாம், அவங்களோட ஃபோனை எடுக்காதீங்க, யாரும் ஆன்சர் பண்ணாதீங்க, அவங்க அடித்து சொன்னாங்க எதுவுமே கேட்காதீங்க என் மக சொல்கிறாள். அவர் பெத்த பிள்ளையாவை சரி விடுங்க, அதை பற்றி அப்புறம் எனக்கு அது நம்பர் கொடுங்க, அப்புறம் நான் அப்புறம் நம்பர் எடுத்துக்கிறேன், நீங்கள் நம்பர் கொடுங்க. சரி அம்மா கடைசியாக வந்து இப்போ உங்களை மாரி பெரியவங்க வாயால் வாழ்த்துறது வந்து அது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர், உங்கள் பிள்ளைங்க அந்த மாரி அவங்க சொன்னாங்களே, உங்கள் வாயால் இவங்க எல்லாத்தையும் வாழ்த்துங்க, எல்லாம் நல்லா இருப்பாங்க. எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும் ஐயா, நல்லா பார்த்து நல்லா இது பண்ணணும். ஐயோ எனக்கு வார்த்தை பேச முடியல ஐயா, எனக்கு துக்கம் அடைக்குது ஐயா தொண்டையை. ஏன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து வைக்கல அந்த மாதிரி வாழ்த்து வாங்குறதுக்கு. இப்போ பார்க்குற பிள்ளைங்களுக்கு அந்த வாழ்த்து கிடைக்கிறது கொடுத்து வச்சுருக்கோம். பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்க போதியா, என் பேத்திக்கு கல்யாணம் நடக்க போதியா, என் கையினால் வளர்த்த பிள்ளைய அந்த பிள்ளை கல்யாணத்துக்கு கூட என்னை கூட்டிகிட்டு போகாத படிக்க வந்து ஒரு வார்த்தை சொல்லாமல் அடுத்தவங்க இடத்துல வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போகிறாங்க ஐயா. அவங்க எனக்கு ஃபோன் அடித்து சொல்கிறாங்க. பரவாயில்ல அதை பற்றி இப்போ பேச வேணாம், நம்ம வந்து இப்போ உள்ள உங்கள் பிரச்சனை முதல் தீர்ப்போம். செல்வியோட மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவளோட பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து ஒரு ஆசீர்வாதம் ஒன்றும் வாங்கலை வைக்கல. அது கல்யாணம் பண்ணி கட்டுற இந்த பிள்ளை எப்படி பிறந்து சாட்டாக பிறந்துச்சு. அதான் சார் செய்கிற பாவம் அதுங்களுக்கு அந்த வருத்தம். நான் அப்படி சொன்னது அவங்களுக்கு நான் சாபம் விடுறேன். நான் எதுக்கு ஏன் சாபம் விட போகிறேன்? அந்த பச்சை பிள்ளை என்ன என்ன பண்ணிச்சு நான் சாபம் விடுறதுக்கு? நீ செஞ்ச அதான் சொல்கிறேன். இப்போ நான் பாருங்கள், எங்கள் அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம் நான் நல்லா இருக்கேன். இப்போ நான் இந்த புண்ணியம் செய்கிறேன், நான் எதுக்கு தெரியுமா? என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு. அதுக்கு தான் அந்தமாரி அதுங்க செய்கிற பாவம் அதுங்க பிள்ளைங்க போய் செய்கிறோம். நல்லா இருக்கணும் எல்லாரும். இப்போ வாழ்த்து சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து இப்போ நீங்கள் அவங்கள ஆசீர்வதிச்சிங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. அந்தமாரி அவங்க உங்களுக்கு உதவி செய்கிறப்ப அவங்க நல்லா இருப்பாங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. இவ்வளோ தான். சரியா? போதும், நான் பேசி முடிச்சிடுறேன். கடைசி வணக்கம் சொல்லிங்க எல்லாத்துக்கும். எல்லாருக்கும் வணக்கம்மா. ஓகே எல்லாத்துக்கும் வணக்கம்மா. எனக்கு செஞ்சீங்க ரொம்ப நன்றி சொல்லுங்க. ரொம்ப நன்றி. ஓகே ஸோ அவங்க தான் தாயார் எல்லம்மாள். அவங்களுக்கு வந்து இப்போ 73-74 வயசு போல் இருக்குது. 73 வயசு நினைக்கிறேன். சரி, இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற ஷேரில் எகிரில் அவங்க வீட்டில் அவங்க பிள்ளைங்க வரைக்கும் போகணும். யாராச்சும் எனக்கு ஃபோன் அடிக்கணும், இதை பற்றி பேசணும், என்கிட்ட 4 கேள்வி வாங்கணும் இன்றைக்கி. சரியா? அப்புறம் கல்யாணின்னு பற்றி சொல்லியிருந்தாங்க, நான் நம்பர் வாங்கிட்டு அதுக்கு அடிக்கிறேன்.
ஏன்னா அவங்கள ரொம்ப கொடுமை பண்ணியிருக்கேன். சரியா? அப்புறம் நான் இந்த நேரத்தில் சொல்ல என்ன விரும்புகிறேன்னா, அந்த சைத்தான் அந்த சவுத்து லோகா பற்றி இதில் நான் இப்போ பேசலை. ஏன்னா இவங்களது அவனுக்கு தனியாக பேசுகிறேன். ஓகே? ஏன்னா 2 நாள் நேரத்தில் எனக்கு சரியான வேலை. நேற்று ஒருத்தங்க கேரளாவிலேருந்து பையனை ட்ரீட்மெண்ட் இந்தியா கூப்பிட்டு போயிட்டு வந்து இறங்கி அவங்களோட பிரச்சனையும் நேற்று ரொம்ப நேரம் எனக்கு ஃபோன்லேயே. அதுதான் வந்து ஃபேஸ்புக்கோ அது இந்த வெட்டி பையன் மாரி. ஆனால் அவன் பேசின அந்த வார்த்தைக்கு அவன் வாயை நான் உடைக்கிறது தான். சரியா? சரி, ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகே, ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இவங்களுக்கு யாராச்சும் இங்கே பக்கத்துலேருந்து பாருங்கள், தோசை சாப்பிடணும்னு ஆசைப்பட்றாங்க, பலகாரம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்ருக்காங்க, எதுவுமே கிடைக்கல. அவங்க போட்டுக்கிறதுக்கு துணிமணி இல்லை, இதுமாதிரி நைட்டியா கைலியா ஏதாச்சும் முடிஞ்சால் வந்து அவங்கள பாருங்கள். புண்ணியம் தானே, எல்லாம் புண்ணியம் சேர்ப்போம். இந்த லோகா மாரி சவுத்துட் பையனை பேச விட்டுக்கிட்டு சில பேர் வேடிக்கை பார்க்குறாங்க. முக்கியமாக அந்த ஈஸ்வரன் ஜெகா இன்னொருத்த புதுசாக ஒருத்தர் வந்திருக்கான். அப்புறம் அந்த பிரவீன் கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருக்கான். ஓகே, இவெல்லாம் யாருன்றது வந்து நான் அடுத்த இதில் உங்களுக்கு சொல்கிறேன். ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உதவி செஞ்சவங்களுக்கும் உதவி செய்ய முன் வரவங்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.